வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான முருங்கைக்காய் காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க. முருங்கைக்காய் காரக்குழம்பு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் எப்படி செய்கிறதுன்னு. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோம். அந்த பொருளை கடைசியாக நம்ம சேர்த்து இறக்கும் போது குழம்போட டேஸ்ட்டும் சரி வாசனையும் சரி அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த முருங்கைக்காய் காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ குழம்பு செய்யறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. காரக்குழம்பு மீன் குழம்பு இது குழம்புலாம் செய்யும் போது நம்ம நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும் போது டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் நான் இன்றைக்கி தாளிப்பு வடகம் தான் சேர்க்க போகிறேன். இது எப்படி செய்யணும்னு வீடியோ நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா கடுகு, சீரகம், வெந்தயம் இது மூணும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து தாளிப்பு கொடுத்துக்குங்க. கருவடகம் தாளிக்கும் போது பார்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் குழம்புக்கு. இப்போ நல்லா இது பார்த்திங்கன்னா பொன்னிறமாக பொரிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் தான் மற்ற பொருள்லாம் சேர்க்கணும். இது நல்லா எண்ணெயில் பொரிய விடும் போது தான் குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும், வாசனையும் கொடுக்கும். நல்லா இந்த அளவுக்கு பொரிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு 20 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். இது போல் காரக்குழம்பு செய்யும் போது வெங்காயம் பூண்டுலாம் நிறையா சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அருமையாக குழம்பு. அதே போல் ஒரு 20 பூண்டு பல் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து இப்போ வெங்காயம் பூண்டு பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வரணும். வதங்கி வரட்டும். ஒரு பாதி அளவு வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் மீடியம் சைஸில் உள்ள ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து இந்த வெங்காயம், தக்காளி பழம், பூண்டு எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வரணும். நல்லா வதக்கிட்டு வைக்கும் போது தான் குழம்போட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. இது போல் வதக்கிட்டு வைக்கும் போது குழம்பு ரொம்ப அருமையாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை. நல்லா இது போல் வதங்கினதுக்கப்புறம் இதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த மல்லித்தூள், தனி மிளகாத்தூள் எப்படி அரைக்கணுங்கிற வீடியோவும் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. ஒரு 2 செகண்ட் எண்ணெயில் இது போல் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நான் இன்றைக்கி வைக்கிற குழம்பு பார்த்திங்கன்னா 4 பேர் சாப்பிட்லாம் தாராளமாக. அந்த அளவுக்கு தான் வைக்கிறேன். இதிலே குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு உப்பு, காரம் எல்லாம் போதுமானு பார்த்துக்கிட்டு தேவைன்னா இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துக்குங்க. இதுக்கப்புறம் சேர்த்திங்க அப்படின்னா குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்காது. அதனால் டேஸ்ட்டு பார்த்துட்டு இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துக்குங்க. காரம், உப்பு எதுவும் தேவைன்னா. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன். குழம்பு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம முருங்கைக்காயை சேர்க்கணும். நல்லா இந்த அளவு கொதி வந்ததுக்கப்புறம் 2 முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் உருளைக்கிழங்கும் சேர்த்து வைக்கலாம். அதுவும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ குழம்பு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. குழம்பு நல்லா கொதித்து முருங்கைக்காயும் நல்லா வெந்து வரணும். குழம்பு பார்த்திங்கன்னா கொதிச்சதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு திக்காகி வரும். அது வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு இறக்கிக்கிங்க. ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் ஆகும். இப்போ குழம்பு கொதிச்சிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். குழம்பு பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு முருங்கைக்காய் எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கணும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்து இறக்கணும் அப்படின்னாக்கா குழம்போட டேஸ்ட்டு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குங்க. கடைசியாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்குங்க. இதிலே வேணால் உங்களுக்கு வெல்லம் கூட சேர்த்து செய்யலாம். அதுவுமே இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துட்டிங்க அப்படின்னாக்கா குழம்போட டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். நான் இன்றைக்கி சேர்க்கலை. கொஞ்சம் காரமாக சாப்பிட்டா நல்லா இருக்குங்கிறதுக்காக நான் சேர்க்கலை. 1/2 டீஸ்பூன் ஜீரகம் மட்டும் சேர்த்துருக்கேன். ஒரு 2 செகண்ட் கொதிச்சதுன்னா போதும். ஜீரகம் சேர்த்ததுக்கப்புறம் ஜீரகத்தூளாக தான் சேர்க்கணும். சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு நல்லா இந்த திக்னஸ் வர வரைக்கும் கொதிக்க வச்சு இறக்கிக்கிங்க. இதிலே நீங்கள் தேங்காய் பால் கூட சேர்த்து செய்யலாம். அதெல்லாம் நம்ம விருப்பம்தான். இப்படியே செய்யும் போதே டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க. குழம்பு நல்லா அந்த முருங்கைக்காயும் குழம்புல நல்லா வெந்து ரொம்ப டேஸ்ட் அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.